திருப்பத்தூரில் சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தையால் தாக்கப்பட்ட முதியவருக்கு விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் 55,000 நிவாரணம் வழங்கிய மாவட்ட ஆட்சியர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர மையப்பகுதி சாமநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை நடமாட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் பீதியடைந்தனர். அப்போது ஜோலார்பேட்டை அடுத்த புத்தாகரம் ஊராட்சியில் வசிக்கும் கோபால் என்கிற முதியவர் அரசு நிதியுதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெயிண்டர் வேலை செய்து கொண்டிருந்த போது பள்ளிக்குள் நுழைந்த சிறுத்தை அவரை தாக்கியதில் காது மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 28 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தனக்கு வயது மூப்பு காரணமாகவும் 2 பிள்ளைகள் இருந்தும் கவனிக்காமல் விட்டுவிட்டதாலும் சிறுத்தையின் தாக்கத்தினால் உடல் ஒத்துழைக்காத சூழ்நிலையில் தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கடந்த திங்கட்கிழமையன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அலுவலர்களிடம் முதியவரின் மனுவை பரிந்துரை செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன், திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் சோடராஜன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சிறுத்தையால் தாக்கப்பட்ட கோபாலுக்கு 55,000 வழங்கினார். மேலும் குறைதீர்வு கூட்டத்தில் பேசிய சமூக ஆர்வலர் அசோகன் என்பவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதாக கூறியுள்ளார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குற்றம் எனவும் பேசிய மற்றொரு விவசாயி ஒருவர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்கப்படுகிறது என கூறும்போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், இது விவசாய குறைதீர்வு கூட்டம், தங்களுக்கு விவசாயத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கூறுங்கள் என ஆட்சியர் கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் கண்ணகி, தோட்டக்கலை துணை இயக்குநர் தீபா மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதுக்குண்டான குழம்பு குடிக்கிறதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து நிச்சயமா அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பு நஷ்ட உடனே கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு செய்தி வந்து சார், நாட்டாம்பள்ளியில மர்மம் கொத்தூர் தானே? கொத்தூர் தான் சார். கொத்தூர் அது என்ன சார்? நன்றி. அது ஒன்றும் ஏற்புடையதா இல்லையே. சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் செய்யறாங்க, நிறைய தடுப்பணைகளை நாங்கள் கட்ட போறோம்னு சொல்றாங்க. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இதுக்கு அரசாங்கம் 1956 செக்ஷன் 294B செக்ஷன் 87 1Bக்கு எதிரானதுங்க. ஏற்கனவே தமிழக அரசு 2 வார்த்தைகளை ஒரு முறை ஜெயலலிதா இருக்கும்போது 2006ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டும் 2 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் உங்களோட பணியோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவுகூர்ந்து நீர்வளத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இங்க இருக்கிற விவசாயிகள் சார்பாக ஏற்கனவே இந்த நிலுவை வழக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலிட்டது கூட தங்களுக்கு ஐயா நான் வச்சிருக்கிறேன். தயவுகூர்ந்து அரசு இதுல ஒரு முனைப்பு காட்டி அது மேல என்ன ஃபர்தர் ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுதான் நடவடிக்கை எடுக்க முடியாத இந்த ஒட்டுமொத்த திருப்பத்தூர் விவசாயிகளுடைய சார்பாகவும் விவசாய சங்கங்களுடைய சார்பாகவும் அந்த விவசாய செயல்பாட்டு சார்பாகவும் கூட மனு கொடுத்துருங்க. தயவுகூர்ந்து நீங்க இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கோரிக்கைகளை உடனடியாக தெரியப்படுத்தி அடுத்த 9ஆம் தேதிக்குள்ள அவங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நிகழ்வை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கீங்க. தயவுகூர்ந்து இது தனி கவனம் செலுத்தி எங்களுடைய நடவடிக்கை தோறும்படி எங்களுடைய எல்லாருடைய சார்பாக நான் கேட்டுருங்க. நன்றி, வணக்கம். அதனால அந்த வெளி பூராம அழைச்சிட்டு இருக்கு. பல முறை சொல்லி பார்த்தேன், தலைவருக்கு சொல்லி பார்த்தேன். தலைவர் ஏரியில் 100 நாள் வேலையை விட்டு ஒரே 1 மணி நேரம் நீங்க பாருங்க. நீங்க 18 வயசு பசங்க, ஸ்கூல் பசங்க, கஞ்சா எல்லாமே இருக்கு. பொட்டை சாராயம், இன்னைக்கு கூட சாராயம் இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா அது வரைக்கும் இல்லை. அப்புறம் கேட்டதுனா
அது எங்களுக்கு ரகசிய தகவல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நாங்களே போய் நேரா பிடிச்சிக்கிட்டு இது வரைக்கும் எந்த அதிகாரி சொல்றதில்ல, பேப்பர் நிருபருக்காக கூட இது வரைக்கும் சொல்லல. விவசாய பிரச்சனைகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தனியா இல்ல சார், பசங்க தக்காளி எடுத்துட்டு வருதுங்க. உங்க பிரச்சனைக்கு கான்சென்ட்ரேட் இல்ல பண்ணுங்க. சார், பசங்க தக்காளி எடுத்துட்டு வருதுங்க, வண்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் காய் எடுத்துட்டு வராங்க, பசங்க பிடிச்சிக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஏரியாங்க எங்க எந்த ஏரியா சொல்றீங்க? எந்த ஏரியா? எந்த ஏரியா? ஏரி கரெக்டா மாறப்போ இல்லையா, நீங்க இப்ப சொன்ன அந்த நியூஸ் புதுப்பாட்டில இருந்து காலேஜ் வரைக்கும் ரைட் காலேஜ் வரைக்கும் சார். W